இந்த உலகத்திலேயே ரொம்ப விசித்திரமானது எது அப்படின்னா மனிதர்களும் மனிதர்களுடைய மனங்களும் தான். நம்ம தகவல் மீடியால யாவரும் நலம் அப்படிங்கிற இந்த பகுதி மனித மனங்களை பத்தி தான் பேச போகுது. நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாரம் தவறாம உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மனிதர்களுடைய வாழ்வியலே ஒன்னா வாழ்றது, கூட்டம் கூட்டமா வாழ்றது, ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதுதான். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மனங்கள், தனித்தனி குணங்கள் இருக்கும். இயல்பாகவோ இல்ல குடும்ப பின்னணி, வளர்ந்த சூழ்நிலை காரணமாவோ சில குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்கும். என்னதான் இது மனிதர்களுடைய இயல்புன்னு வச்சுக்கிட்டாலும் இது அடுத்தவர்களை கெடுக்காத வரைக்கும், இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாத வரைக்கும் தான் நல்லது. அப்படி சிலரோட குணாதிசயங்கள் நம்மளுடைய அமைதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்குதுன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. எப்படிப்பட்டவங்க? அது பொதுவான வகைகள்ல பிரிக்கலாம். முதல்ல காசிப்பிங், அதாவது கிசு கிசு பேசுறவங்க. அவங்களுடைய சுவாரஸ்யத்துக்காக அடுத்தவங்களை பத்தி அவதூறு, வதந்தி, புரளின்னு கிளப்பி விடுவாங்க. ஆதாரம் இல்லாம சும்மா உண்மையை திரிச்சு சொல்லுவாங்க, பொய் கூட பேசுவாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவங்க கிட்ட பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. இவங்க கிட்ட பேச்சையே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம என்ன சொன்னாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவுதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதுல ஒரு புகார் கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்களை திருப்திப்படுத்துறதுல உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இவங்க இருக்கிற திசையில இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா அனுதாபம் தேடுறவங்க. இவங்க கிட்ட எதுவுமே இயல்பாவோ உண்மையாவோ இருக்காது. தனக்கு யாருமே இல்ல, எதுவுமே இல்லன்னு அனுதாபம் தேடி கவனத்தை கவர பாப்பாங்க. அது மூலமா தனக்கு சாதகமான காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. இவங்களோட பழக்கம் எந்தவித நன்மையும் தராது, தேவையில்லாத தலைவலியை தான் தரும். அதே மாதிரியான இன்னொரு வகைதான் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப், போலி நட்புகள். ரொம்ப நலம் விரும்பி போல ரொம்ப நெருக்கம் காமிச்சு கூடவே இருப்பாங்க. ஆனா ஆள் மனசுல உங்களோட நலத்தை பத்தி அக்கறையே இருக்காது. அதோட உங்க வளர்ச்சியில கொஞ்சம் பொறாமையும் இருக்கும். நீங்க அவங்கள நம்பி உங்க கஷ்டங்களை எல்லாம் சொன்னா ஆறுதல் சொல்ற மாதிரி எதிர்மறையான பயங்களை உங்க மனசுல விதைச்சு உங்களை மேலும் கஷ்டப்படுத்துவாங்க. இவங்களை இனம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கண்டுபிடிச்சு அடுத்த செகண்ட் கட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேட்டகரி, நம்மளுடைய பலம் பலவீனத்தை கரெக்டா பிடிச்சு நம்மளுடைய உணர்ச்சிகளை கையாள தெரிஞ்சவங்க. நம்மள எங்க எப்படி தட்டுனா காரியம் சாதிக்கலாம்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு கேம் விளையாண்டு தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுப்பாங்க. இவங்க இருக்கிற ஊருக்கே ஒரு பெரிய கும்பிடா போட்டுடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா டாமினேட்டிங் நேச்சர் உள்ளவங்க. தான் தான் பெரிய அறிவாளி, தான் தான் உலகமகா திறமைசாலி, மத்தவன் எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு சுத்துற ஒரு கேட்டகரி இருக்கு. இவங்க சொல்றதுதான் ரைட்னு சாதிப்பாங்க. இவங்க எல்லாரையும் மட்டம் தட்டி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா எந்த விமர்சனத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை விட்டு 7 ஜென்மத்துக்கும் தள்ளி இருக்கிறது சால சிறந்தது. மேல சொன்னது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே போல இருக்கிறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் மனுஷனோட செயல்பாடுகளை நிர்ணயிக்குது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறது நல்லது. இது மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி நம்ம யார்கிட்டயும் நடந்துக்காம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அடுத்ததா இன்னொரு யாவரும் நலம் பகுதியில சந்திக்கலாம். வீடியோவை முழுமையா பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.